ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போது ஒரு கடைக்காரரு ஒரு மொட்டையை நம்மக்கிட்ட 6 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட 6 ரூபா 50 காசுக்கு வந்து சேல் பண்ணுறாரு அப்படின்னா 10 மொட்டையை நம்மக்கிட்ட சேல் பண்ணார் அப்படின்னா ஒரு மொட்டை மேலே 50 காசுன்றபடி 10 மொட்டைக்கு 5 ரூபா வந்து நமக்கு இருந்து அடிப்பார். சரிங்களா? ஸோ நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு கிராண்டுக்கில் 59 ரூபாய் என்ட்ரி போட்டு விளையாடுறோம்னா மோஸ்ட்லி அந்த மேட்ச்சில் ஒரு 7 பிளேயர்ஸ் 8 பிளேயர்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் விளையாடுங்க கிராண்ட் லீக். இல்லை தயவு செஞ்சு கிராண்ட் லீக்கை அவாய்ட் பண்ணிருங்க. எதுக்காக அப்படின்னா லீடர் போர்டெலாம் வந்து பாதி லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போட்ட காசை வந்து இழந்துருவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு மோஸ்ட்லி நம்மளால் வந்து இந்த மேட்ச்சில் நம்ம போட்ட காசு ரிட்டர்ன் எடுத்துட முடியும், ப்ளஸ் வின்னிங்கிறது அதிகமாக கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா வந்து கிராண்ட் லீக் வந்து ப்ளே பண்ணி நான் வந்து அதில் இருக்கக்கூடிய அபாயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மேட்சுக்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யார் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொயின் அலி தான் இருக்காரு. சரிங்களா? மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் 300வது இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான். என்னோட டீமில் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா ஜாஸ் பட்லர் தான் இருக்காரு. ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ரெக்கார்டோட உள்ள வர. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்னன்னா 19 ரன் அடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து இந்த இயரில் நடந்த அந்த T20 மேட்சஸில் 1000 ரன்களை அடித்த ஒரு 9வது வீரர்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை ரீச் பண்ணுவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே 19 ரன் அடித்தா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக 500 ரன்களை அடித்த வீரர்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை ரீச் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த 2 ரெக்கார்டோட ஜாஸ் பட்லர் உள்ள வராரு. ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து என்னோட டீமில் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருன்னா பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப்பு 2024 சூப்பர் 8 மேட்ச் 5வது மேட்ச். சரிங்களா? ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெயின் லூசியாவில் தான் நடைபெறுது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரட்டான கிரவுண்டு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 175க்கு மேலே பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெதரை பொறுத்த வரைக்கும் லைட் ரெயின் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லோன் வந்ததுக்கப்புறம் கண்டஸ்டில் ஜாயின் பண்ணி விளையாடுங்க. நிறைய டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிளேயிங் லோன் வந்ததுக்கப்புறம் கண்டஸ்டில் ஜாயின் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த 6 பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், சில பேர்லாம் வந்து பிளைண்டாக 90% மேலே இருக்கிற பிளேயர்ஸை பிக் பண்ணுறதா நினச்சிருக்கீங்க. சாரி, 90% கிடையாதுங்க. டாப் 3 பிளேயர்ஸை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா அவங்க டாப் 3ல வரக்கூடிய பிளேயர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இன்ஃபார்ம் பிளேயர்ஸ், அதுக்காக தான் நம்ம வீடியோக்குள்ள மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ சேம் 75% டீச் பண்ணிட்டு முன்னாடி இந்த இங்கிலாந்து பக்கம் பாருங்கள். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை பாருங்கள், நான் அப்படி தான் உங்களுக்கு காட்டுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் பட்லர் இருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிலிப் சால்ட் இருக்காரு பாருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மொயின் அலி இருக்காரு. ஸோ நம்மளுக்கு டாப் 3 பிளேயர்ஸாக வந்து இவங்க தான் இருக்காங்க இங்கிலாந்து பக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் பாருங்க நோட்டிச்சே இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க மார்க்ரம் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க குயின் டிகா இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த டாப் 3 பிளேயர்ஸ் தான் பிக் பண்ண. பர்சன்டேஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டாப் 3 பிளேயர்ஸை நம்ம எடுத்துட்டோம்னா போதும், எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதுலாம் மேட்டரே கிடையாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸ் இவங்க தான். எப்பவுமே அந்த 6 பிளேயருமே யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் இந்த 6 பிளேயர்ல ஃபெயிலியர் ஆகக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி அந்த கிராண்ட் லீக்ல ட்ரீம் டீம் மட்டும் தான் அப்படியே உட்கார வைக்கலாம். அதுதான் வந்து சீக்ரெட்டு. சரிங்களா? மோஸ்ட்லி எந்த யூடியூபர்ஸும் இதை சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு இடம் சொன்னால் கூட இந்த 6 பிளேயர்ஸை பற்றி முக்கியமான பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு இதில் யார் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லாமல் போயிடும். சரிங்களா? நாம வந்து என்ன சொல்கிறோம்னா இந்த 6 பிளேயரில் 100% ஃபெயிலியர்ன்றது நடக்கும். அந்த பிளேயரை பார்த்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த வின்னுன்றது எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து நான் யாரை ட்ராப் பண்ணுறேன், என்ன ரீசனுக்காக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் பிலிப் சால்ட்டு அண்டு பேர்ஸ்டோ இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருந்தாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் டிகாக் வந்து பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2ல் 1 ஃபெயிலியர்ன்றதை நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயரை நான் ட்ராப் பண்ணுறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ரம் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? மார்க்ரம் வந்து இதுக்காக ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடின 2 மேட்ச்லையுமே தொடர்ந்து 2 முறை 50 போட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ 2 முறை 50 போட்ட பிளேயரை மோஸ்ட்லி தூக்கறது தான் பார்க்குவாங்க. இவர் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மார்க்ரம் ட்ராப் பண்ணுறேன், பிலிப் சால்ட் ட்ராப் பண்ணிட்டு நான் எப்பவுமே கொடுக்குற மாதிரி நோட்டிச்சே, மொயின் அலி, குயின் டிகா, ஜாஸ் பட்லர். சரிங்களா? ஸோ 4 பேர் வந்துட்டு அங்கே சேஃபாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சேம் அதே கிரேட் டீம் கொடுத்தீங்கன்னா டாப் 3 பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேட்ச்சில் யார் 50-50 வராங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவங்க 3 பிளேயர்ஸும் வந்து 50-50 ஆப்ஷனில் வராங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் படி நம்ம எப்பவுமே
இந்த 3 பிளேயருமே நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 485 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு பேர்ஸ்டோ. இவர் தான் வந்து ஹெட் டு ஹெட் லீடராக வந்து வராரு. ஸோ பேர்ஸ்டோ வந்து என்னோட டீம்ல பிக் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 15 ரன் அடிச்சா போதும் இவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. 15 ரன் அடிச்சா அதே போல சவுத் ஆப்பிரிக்கா தான் 500 ரன் அடிச்ச வீரர்னு சொல்லிட்டு இவரும் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவார். ஸோ அதாவது யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆவரேஜும் ஒரு 30+ மேலே வச்சிருக்காருங்க. அதனால தான் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் மொயின் அலி தான் இருக்காரு. மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 300 இன்னிங்ஸ் சொல்லியிருக்கேன் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ். ஸோ அதனால இவர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரபடா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ரபடாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு 16 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக. ஸோ ட்ரபிள் கொடுத்துருக்காரு இங்கிலாந்துக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீப்பர் ஆப்ஷனில் பாருங்க கிளாசன் இருக்காரு. சரிங்களா? கிளாசனை வந்து நான் இந்த மேட்ச் எடுக்க மாட்டேன். எதுக்காக எடுக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா 49 மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அடுத்த மேட்ச் 50 மேட்ச் விளையாடுவார். ஸோ அவர் வந்து இன்டர்நேஷனல் T20 50 மேட்ச் விளையாடுவார். அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? அதே போல் ஆவரேஜ் வந்து போகிறதா இருக்குது. சரிங்களா? அதனால 2 ரீசனுக்காக தூக்கிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ். சரிங்களா? நான் மோஸ்ட்லி ஒரு பிளேயர்ஸ் பிடிக்கலாம் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு தருவேன். ஆடினா கூட சரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் யாருக்கான்னு பார்க்கலாம். லோ பர்சன்டேஜில் பாருங்க இங்கிலாந்து பக்கம் ஹாரி ப்ரோக் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க டாப்லி மார்க்குட் இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் சாம்சி இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஸ்டப்ஸ். சரிங்களா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த 6 பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த 6 பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் உள்ள வரதுன்னு பாசிபிலிட்டிஸ்னு சொல்லிடுறேன். சப்போஸ் நான் எடுத்த பிளேயரோட உங்களுக்கு யாராவது பிடிச்சா யூஸ் பண்ணி பாருங்க. ரீசஸ் டாப்லேயே பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு சில டைமில் 19 ஓவர் வந்து போட்டுருவாரு. அந்த 20 ஓவர்ன்றது இவர் தான் போடுவார். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்திருக்கும் சாம்சி யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 299 விக்கெட்டில் எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட்ன்றது எடுத்தால் 300 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுவார். அதனால வந்து நான் சாம்சி யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக 5 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட்ன்றதை எடுத்திருக்காரு. பயங்கரமாக அந்த இங்கிலாந்து டீம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சாம்சியை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டப்ஸ் அண்ட் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இவர் 2 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பற்றி எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு ரெக்கார்டு தான் இருக்கார். எனக்கு என்ன ரெக்கார்ட்னா 49 முறை வந்து 50 போட்டிருக்காரு. சரிங்களா? அந்த 50 முறை 50ன்றது எப்போ வரும்னு தெரியல. அடிப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவர் எடுத்து வைக்கிறான். ஆனால் ஃப்ளாப் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. அது என்ன ரீசன்னு தெரியல. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் இருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30 பக்கம் வச்சிருக்காரு. இவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டர் இவர் தான் வராரு. நான் கிளாஸை ட்ராப் பண்ணதுனால மிடில் ஆர்டரில் யாரும் இல்லாதனால இவரை யூஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கும் பார்ப்போம். இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பவுலர்ஸில் யாரா மார்க்குட்டோ இல்லை டாப்லேயோ யாராச்சும் யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஃபேண்டசி டீம் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ட்ரீம் 11 ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த டாப் 11 பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். சரிங்களா? ஸோ டெய்லியுமே எந்த மேட்ச் நடந்தாலுமே ட்ரீம் 11 நம்மளுக்கு ஒரு டீம் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபேண்டசி டீம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேண்டசி டீமில் இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயர்ஸில் நான் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? என்னோட டீமில் வந்து டிகாக்கு பட்லர் 2 பேரும் இருப்பாங்க. கிளாசன் பிளிப்சால்ட் 2 பேரும் ட்ராப் பண்ணிடுறேன். ஹெட் லீடர் வந்து இவர் தான் இருக்காரு. ஸோ பேர்ஸ்டோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் மொயின் அலி எடுத்துக்கிறேன். மார்க்ரம் ட்ராப் பண்ணுறேன். ஒரு வேளை ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அகெயின் ஃப்ளாப் ஆவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகெயின் நீங்கள் மார்க்ரம்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடில் ராஜ் ட்ராப் பண்ணிடுறேன். லாஸ்ட் மேட்சே இவர் 300 T20 தான் விளையாடினாரு. ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார் கேவலமாக. ஸோ இவர் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஆனால் ஹெட்வேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. நான் ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ரபடா பிக் பண்ணிக்கிறேன். ஜோப்ரா ஆர்ச்சர் இருப்பார் என்னோட டீமில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிச் இருப்பார். நோட்டிச்சை பொறுத்த வரைக்கும் 48 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காருங்க. சரிங்களா? ஸோ 48 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட் ரீச் பண்ணுவார். அதனால யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ 2 டீமில் இருக்கக்கூடிய அந்த 7 பிளேயர்ஸ் இவங்க தான். சரிங்களா? பட்லர், டிகாக், பேர்ஸ்டோ, மொயின் அலி, ரபடா, ஆர்ச்சர், நோட்டிச். சரிங்களா? இந்த 7 பேர் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னோட டீமில் யாராவது இருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னாலே அதுதான் வரும். ஸோ பட்லர், டிகாக், கிளாஸன் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ இருப்பார். மில்லர் ட்ராப் பண்ணுறேன். ஸ்டப்ஸ் இருப்பார். ரீசா ஹெண்ட்ரிக்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் மாற்றியாங்க. சரிங்களா? ஹாரி ப்ரோக்கர் ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் ட்ராப் பண்ணுறேன். மொயின் அலி இவர் வந்து பிக் பண்ணுறேன். மார்க்கோ யான்சன் ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் இவர் தான் போகிறோட ஃபிளிப்சால்ட் தூக்குறதுனால மார்க்கோ யான்சனுக்கு எகெயின் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன். சாம் கரண்ட்லாம் நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் இவர் என்டி கிளாசன் மாதிரி தான். இவர் வந்து 49 T20 மேட்ச் தான் விளையாடுறாரு. இவர் ஒரே ஒரு ரெக்கார்டு என்னன்னா 49 விக்கெட்டுகளை சேம் எடுத்திருக்காரு. ஒரே விக்கெட் எடுத்தால் 50 விக்கெட்டில் ரீச் பண்ணுவார். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்காங்க, இல்லை வேணாம். நான் வந்து என்னோட டீமில் யூஸ் பண்ணி பார்க்குறதுல லியாம் லிவிங்ஸ்டனும் ட்ராப் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஜே இருப்பார் என்னோட டீமில். ரபடா இருப்பார். ஆர்ச்சர் இருப்பார். ஆடில் ட்ராப் பண்ணிடுறேன்.
மகாராஜா கூட ட்ராப் பண்ணிடுறேன், மார்க் ட்ராப் பண்ணுறேன். சாம்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா ட்ரபிள் கொடுத்துருக்காரு பயங்கரமாக இங்கிலாந்து டீமை, அதனால தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் டாப்லி ட்ரா பண்ணிடுறேன். சப்போஸ் டாப்லிக்கு பதில் கிறிஸ் ஜோர்டன் வந்தாருன்னா யூஸ் பண்ணி பாருங்க. கிறிஸ் ஜோர்டன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி, ஆனால் ஹெட் வெட்டில் விக்கெட்ன்றது எடுத்தது கிடையாது. சரிங்களா, நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டாப்லையும் அதே போல ஹெட் வெட்டில் பெருசாக விக்கெட் எடுத்தது இல்லை. உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ ஓவராலாக இருக்கக்கூடிய என்னோட டீம் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம் வந்து இதுதான். குயின் டிகாக்கை வந்து எகைன் கேப்டன் கொடுத்துருக்கேன். என்ன ரீசனாக கேப்டன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2463 ரன் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 37 ரன் அடிச்ச போதும் 2500 ரன் ரீச் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாட்டு இருந்தார். ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அவருக்கே கேப்டன் கொடுத்துருக்கேன். ஹெட் வெட்டில் 5 விக்கெட் 3 விக்கெட்ன்றத சாம்சி எடுத்திருக்காரு அப்படின்றதுனால இவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட்ன்ற இடத்த 3 விக்கெட்ல ரீச் பண்ணாரு. சப்போஸ் உங்களுக்கு சாம்சி வைஸ் கேப்டன் பிடிக்கலாம், நீங்கள் வந்து நோட்டிஜே வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ வீடியோ பற்றி கருத்துல மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேட்ச்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அந்த மேட்சை ப்ளே பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.